Crypto is a scam. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்து ரெட் கண்டிஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆக்களுக்கு வந்து லிக்விடேட் ஆகிருக்குது. அதை பற்றியான புலம்பல் வந்து அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்தா பெரிய பெரிய டாப் ட்ரேடர்ஸோட என்ட்ரிஸ் கூட லிக்விடேட் ஆக்கப்பட்டிருக்குது. அதை பற்றியான புலம்பல்களை தான் நானண்டா இன்றைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டம்பில் தான் இருக்குது. அதுலேயும் ஆல் காயின்ஸ் எல்லாம் ஹெவியாக டம்ப் ஆகி போயிருக்குது. இந்த வீடியோவில் பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் பேச வரல. ஆல் காயின்ஸை பற்றி தான் பேச வந்திருக்கேன். யா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டே வந்து ப்ரீவியஸாக ஆல் காயின் சீசன் அப்படின்ற ஹைப்பில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் மீம் கோயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆனது. மீம் கோயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகுதுன்ற அர்த்தம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்ற அர்த்தம். பட் இந்த தடவை நடந்த மீம் கோயின்ஸ் பம்ப்லண்டா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, இந்த அளவுக்கு டம்ப் ஆகும் அப்படின்னு. என்னன்னா ஹால்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் பம்ப் ஆகும் அப்படின்றதுலாம் நானண்டா கான்ஃபிடென்ட்ல இருந்தேன்னா. பட் இருந்தாலும் மார்க்கெட் பலமையாக என்னத்தை பண்ணுமோ அதே தான் இந்த தடவையும் பண்ணியிருக்குது. ஒன்ஸ் மீன் கோயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆனதுன்னு, அதாவது ரீட்டைலர்ஸ் எல்லாத்தையும் உள்ள இழுத்தோன்னே மார்க்கெட்டை எகெயின் டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை another few வீக்ஸில் மினிமம் ஒரு 3 வீக்ஸில் ஆல் காயின்ஸ் எல்லாம் ஹெவியாக பம்ப் ஆகுங்க. அப்படி பம்ப் ஆகலைண்டா எனக்கு கிரிப்டோ பற்றி எதுவுமே தெரியாது, ஜீரோ நாலேஜ் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஏன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தாக்கள் வந்து லாஸில் இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட என்ட்ரிஸ் வந்து லிக்விடேட் பண்ணப்பட்டிருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து பேனிக் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து, அதாவது பியர் மார்க்கெட் பாட்டத்தில் என்ன மாதிரி சினாரியோவில் இருந்துச்சோ அதே கண்டிஷனில் தான் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் அந்த கண்டிஷனுக்கு கம்ப்ளீட்டாக வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது அப்போ இருந்த கண்டிஷன் வந்து இதை விட மோசமாக இருந்தது. பட் இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சம் நியூஸ் வந்து ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது தெரியுமா, அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதுலேயும் மெயினாக வந்து எத்தேரியத்தோட ETF அப்ரூவல் நியூஸ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் பம்ப் ஆகும் அப்படின்ட்டு. பட் பியர் மார்க்கெட் போட்டத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்கல. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது எதுவுமே இல்லை. பட் எனிவே இருந்தாலும் சேம் சினாரியோ தான் வந்து இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனது ஃபியூ வீக்ஸில் வந்து ஆல் காயின்ஸ் வந்து ஹியூஜ் பம்பை வந்து ஃபேஸ் பண்ணும் மார்க்கெட்டில். எஸ், ஹியூஜ் பம்பை வந்து டெஃபினட்டாக கொடுக்கும் அப்படின்ற நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். கரண்ட் ஸ்டேட்டஸில் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ $65,000 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் வந்து எது வேணுமென்றாலும் இருக்கட்டுங்க, அது வந்து $50,000 போட்டும், இல்லை $48,000 போட்டும், இல்லை $42,000 போட்டும், எங்கே வேணுமென்றாலும் போகட்டுங்க. பட் ஆல் காயின்ஸில் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படியேண்டா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுங்கள். எந்த ஒரு பேனிக் சேலுமே பண்ணாதீங்க. ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு தாவிக்கிட்டு இருக்காதுங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நான் லாஸ்ட் பியர் மார்க்கெட்டில் பண்ணது அதுதாங்க. ஏதாச்சும் ஒரு கோயினை பை பண்ணேன்னா, இந்த கோயினை பை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தாவி தெரிஞ்சது தான் நான் பண்ண பெரிய தப்பு லாஸ்ட் பியர் மார்க்கெட்டில். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாம் ஆல் காயின் சீசன் அந்த ஹைப் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஹைப் எல்லாமே வந்து ரீட்டைலருக்குள்ள தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டுன்னா, அது ஒரு நல்ல ஒரு சைன் வந்து என்டர் ஆகுறதுக்கும் நம்ம வச்சிருக்கிற காயின்ஸையும் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளில் நல்லா ஏறுது, அதுக்கப்புறமா எகைன் அதை விட பெரிய டம்பை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது மார்க்கெட் இப்போ வந்து. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், எந்த ஒரு பேனிக் சேலுமே பண்ணாதீங்க. நம்மளோட சொலிட் பிக்ஸ் வந்து, அதாவது INJ, கேஸ்பா, கியூபிக், இதுகள் கூட மார்க்கெட்டில் ஹெவியாக தான் டம்ப் ஆகி போயிருக்குது. அதுலேயும் கேஸ்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்பாலாம் வந்து ஹியூஜ் டம்ப் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கேஸ்பா ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கோயினாக தான் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது. கியூபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூபிக் டம்பாலாம் இருந்துகிட்டு இருக்குது. பட் கியூபிக்கில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்செலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சம் நியூஸ் இருக்குதுங்க கியூபிக்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் கியூபிக்கை பற்றி பேசுகிறதுக்கு. அதுக்கு உங்கள் சைடில் இருக்கிற என்கரேஜ்மெண்ட்டை வந்து நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபியூ வீக்ஸாகவே நம்ம கியூபிக் கோயினை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் வந்து உங்கள் சைட்லேருந்து வராத என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ கண்டினியூஸாக வீடியோக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ கியூபிக் கோயினை பற்றியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. ஏன்னா கியூபிக் கோயினெல்லாம் ஒரு அருமையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு பேனிக் சேலுமே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கியூபிக் கோயினுக்கு இல்லை, நான் எல்லா கோயின்ஸுக்கு தான் சொல்கிறேன். எந்த கோயின்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஆல் கோயின்ஸை பேனிக் சேலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாரு, அவரோட கமெண்ட் செக்ஷனை பார்த்துருந்தேன். ZTX கோயினை வந்து சேல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சிருந்தேன். கைஸ் டோன்ட் வரி ஃப்ரெண்ட், ZTX எல்லாம் சொலிட் பிக், நானும் ஹோல்டு பண்ணிக்கிறேன். ZTX எனக்கு கிட்டத்தட்ட என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து 70% லாஸில் இருக்குது ZTX. பட் நான் ஸ்டில் வந்து எந்த ஒரு சேல் ஆஃப்மே பண்ணலை.
ஸோ என்கிட்ட இப்போதைக்கு நான் பை பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் எங்கிட்ட இல்லைனா வேறு coins தான் நான் பை பண்ணுறேனாலும் பை பண்ணுவேன். இசட்டிஎக்ஸ் பை பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் நானும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இசட்டிஎக்ஸ் சாலிட் ஃபிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு சேல் ஆஃப்மே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கோயினை நம்பி வாங்கியிருக்கீங்களோ இது ஏறும் அப்படின்ட்டு அந்த கோயினை சேல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஹோல்டு மட்டுமே பண்ணுங்க. ஆல் காயின் சீசன் another few weeksல வந்து ஆரம்பிக்கும். இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக இந்த வீடியோ இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், கிவி கோயினை பற்றி பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருந்து சம் ட்ரேடிங் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது ஃபியூ ட்ரிக்ஸை வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோனா அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.